ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். 17வது சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். சட்டப்பேரவைக்குள் கோட் ஷூட்டுடன் வந்த முதல்வர் விஜய் முதல் நபராக பதவியேற்றார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். சட்டமன்றத்தில் முதல்வர் விஜயை தொடர்ந்து தாவேக அமைச்சர்கள் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டனர். அமைச்சர் ஆனந்த் தியாகராய நகர் எம்எல்ஏவாகவும், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதி எம்எல்ஏவாகவும், அமைச்சர் அருண்ராஜ் திருச்செங்கோடு எம்எல்ஏவாகவும் பதவியேற்றனர். தொடர்ந்து அமைச்சர் செங்கோட்டையன் பதவியேற்க வரும்போது முதல்வர் விஜய் எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்தார். செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். அமைச்சர் கீர்த்தனாவை தவிர பிற அமைச்சர்களான வெங்கடரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு ஆகியோர் அடுத்தடுத்து எம்எல்ஏவாக பதவியேற்றனர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கே. செங்கோட்டையன் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் கடவுளறியே உறுதி கூறுகிறேன். அமைச்சர் கீர்த்தனா வெற்றி சான்றிதழை எடுத்து வராததால் சட்டமன்றத்தில் உறுப்பினராக பதவியேற்கவில்லை. சிவகாசி தொகுதி தாவேக எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற கீர்த்தனா நேற்று முதல்வர் விஜயுடன் இணைந்து அமைச்சராக பதவியேற்றார். ஆனால் இன்று சட்டமன்றம் வருகை தந்த அவர் எம்எல்ஏவாக தேர்வான சான்றிதழை எடுத்து செல்லாததால் பிற அமைச்சர்களுடன் அவர் உறுப்பினராக பதவியேற்கவில்லை. சான்றிதழ் கொடுத்த பின்னர் அவர் பதவியேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் பவானி தொகுதி அதிமுக எம்எல்ஏ கே.சி. கருப்பணனும் வெற்றி சான்றிதழை எடுத்து செல்லாததால் சட்டமன்றத்தில் உறுப்பினராக பதவியேற்கவில்லை. திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி எம்எல்ஏவாக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டார். 17வது சட்டமன்றத்தின் திமுக குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக செயலாற்ற உள்ளார். சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அமைச்சர்களை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பின் போது முதல்வர் விஜயும் திமுக சட்டமன்ற குழு தலைவர் உதயநிதியும் அருகருகே சந்திக்க நேர்ந்த போதும் பரஸ்பரம் வணக்கம் தெரிவிக்கவில்லை. முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி எடப்பாடி தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். சட்டமன்றத்தில் பதவியேற்பதற்காக வந்த எடப்பாடி கே. பழனிசாமி சபைக்கு வணக்கம் வைத்துவிட்டு பதவியேற்றுக் கொண்டார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி கே. பழனிசாமி என்னும் நான் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளிய உறுதி கூறுகின்றேன். முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் போடி நாயக்கனூர் தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். சட்டமன்றத்தில் பதவியேற்பின் போது சபை மரபுப்படி முதல்வர் விஜய்க்கு ஓ. பன்னீர்செல்வம் வணக்கம் சொல்ல முதல்வர் விஜயும் பதிலுக்கு வணக்கம் சொன்னார். பின்னர் ஓ. பன்னீர்செல்வம் எம்எல்ஏவாக பதவியேற்றார். அவரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர்பாபு, செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, ரகுபதி உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் முதன்முறையாக எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். முதன்முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்ற வளாகத்திலேயே விழுந்து கும்பிட்டு மரியாதை செய்தார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதல்வர் விஜய்க்கு வணக்கம் தெரிவித்த பின்னர் விருத்தாச்சலம் தொகுதி எம்எல்ஏவாக அவர் பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் முதல்வர் விஜயிடம் பேச சென்றபோது அவர் எழுந்து நின்று வணக்கம் செலுத்த பிரேமலதாவும் வணக்கம் செலுத்தினார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் இருக்கை அருகிலும் சென்று பிரேமலதா வணக்கம் செலுத்த அவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினார்.
விஜயகாந்த் பிரேமலதா என்னும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி. பாமகவின் சௌமியா அன்புமணி முதன்முறையாக எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். சட்டமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு வணக்கம் செலுத்திய சௌமியா அன்புமணி முதல்வர் விஜய்க்கும் வணக்கம் செலுத்திய பின் தருமபுரி எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற சௌமியா அன்புமணி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகின்றேன். பாமக சட்டமன்ற உறுப்பினராக பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் சௌமியா அன்புமணி முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவரது தந்தையும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவருமான கிருஷ்ணசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சந்தோஷமா இருக்குது. என்ன பாக்குறது, அவங்க நல்லா செய்வாங்க. பொலிட்டிக்கலா ரொம்ப ரொம்ப பசுமை தாயகத்தை நல்லா பண்ணிட்டு வராங்க. எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு PhD பண்றதுக்கு 7 வருஷம் படிச்சாங்க. அந்த அளவுக்கு டீப்பா இருப்பாங்க அவங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.